இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 17வது அதிகாரமானது மனாசேக்குரிய மேற்கு பகுதியை பற்றி நமக்கு விவரமாக எடுத்து வைக்கிறது. அதில் முக்கியமாக அந்த மனாசேனுடைய வழிவந்த பிள்ளைகள் செலோபுகாத்துக்கு ஆண் மக்கள் கிடையாது. அவர்களுக்கு இருந்தது எல்லாமே பெண் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுடைய பெயர்களும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மல்கா, நோவா, உகுலா, மில்கா, திர்சா. இதோ இந்த 5 பிள்ளைங்க தான் அவர்களுக்கு பெண் பிள்ளைங்க. இவங்க என்ன செஞ்சாங்க? அப்பவே மோயிசிடமும் எப்ராயிம் அவருடைய குருவிடமும் எலெயாசரிடமும் போய் முறையிட்டு எங்கள் மக்கள் வாழும் மத்தியிலே பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி அதன்படியே அவர்களுக்கு பங்கானது ஒதுக்கப்பட்டிருப்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இதோ இந்த யாக்கோபின் பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே 2 பேரும் போய் யோசுவாவிடம், இதோ எங்களுடைய மக்கள் நம்மானது அதிகமாக இருக்கிறது, கடவுள் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறது. அப்படி இருக்க இந்த நிலப்பகுதியானது பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நிலம் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யோசுவா அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதனால் நீங்க என்ன போய் அந்த பெரிசியர், ரபாவிமியர் ஆகியோருடைய அந்த காட்டு நிலங்கள் அதிகமாக இருக்கிறது, அந்த நிலங்களை எல்லாம் நீங்கள் கைப்பற்றி அதை திரித்துக் கொள்ளுங்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா இன்னும் மறுபடியும் அந்த எப்ராயிமை என்ன செய்யறாங்க, இல்ல எங்களுக்கு நிலப்பகுதியிலும் கொஞ்சம் இடம் கொடுங்க, ஏன்னா அந்த கானானியர் தங்கத்தேர் வச்சிருக்கிறாங்க, அதையும் கொடுங்க என்று கேட்கும் பொழுது, இதை கடைசியில உங்களுடைய ஆண்டவருடைய வல்லமையால் நீங்கள் பெருந்திறனாக இருப்பதால் அதையும் கைப்பற்றிக் கொள்வீர்கள் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, யோசேப்பினுடைய பிள்ளைகள் உரிமை சொத்தாக கொண்ட அந்த நிலங்களையும் அவர்கள் ஆசீர்வாதத்தை தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். எண்ணி பார்ப்போம். நம்முடைய ஆசீர்வாதத்தை எண்ணி பார்த்து இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். திருவுளச்சீட்டின்படி யோசேப்பினுடைய முதல் மகனான மனாசேயினுடைய குலத்திற்கு கிடைத்த நிலப்பகுதியின் விவரம். மனாசேயினுடைய முதல் மகனும் கிளையாத்து பகுதி மக்களின் தந்தையுமான மாக்கீர் போர் வீரனாக இருந்ததால் அவனுக்கு கிளையாது பகுதியும் பாசான் பகுதியும் அழிக்கப்பட்டன. மனாசேயினுடைய ஏனைய மக்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அபியேசர், ஏலாக்கு, அசிரியேல், செக்கேம், ஏபேர், செமிதா ஆகியோருடைய புதல்வர்கள் ஆவார்கள். இவர்கள் யோசேப்பின் மகனான மனாசேயினுடைய ஆண் மக்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் ஆவார்கள். மனாசேயினுடைய மகனான மாக்கீருக்கு பிறந்த கிளையாது என்பவனுடைய மகனாகிய ஏபேரின் புதல்வன் செலேபுகாத்துக்கு ஆண் மக்கள் இல்லை, பெண் மக்கள் மட்டும் இருந்தார்கள். அவனுடைய பெண் மக்களினுடைய பெயர்கள் ஆவன: மல்கா, நோவா, உகுலா, மில்கா, திர்சா. அவர்கள் குரு எலெயாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் தலைவர்களையும் அணுகி, எங்கள் சகோதரர்கள் நடுவில் எங்களுக்கு உடைமைகள் அளிக்க ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். யோசுவா ஆண்டவரினுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையினுடைய சகோதரனுடைய நடுவில் உரிமை சொத்து அளித்தார். யோர்தானுக்கு அப்பால் உள்ள கிளையாத்து பாசான் நிலம் தவிர மனாசேக்கு 10 பங்குகள் கிடைத்தன. ஏனெனில் மனாசேயினுடைய புதல்வியர் அவனுடைய புதல்வர்களுடன் சொத்துரிமை பெற்றனர். கிளையாது நாடு மனாசேயினுடைய ஏனைய புதல்வர்களுக்கு கிடைத்தது. மனாசேயினுடைய எல்லை ஆசேரிலிருந்து செக்கேமின் எதிரில் உள்ள மிக்மெத்தா வரை செல்கிறது. அந்த எல்லை தென்பக்கமாக ஏன் தப்புவாகு பகுதியில் வாழ்கின்ற மக்களையும் உள்ளடக்கியது. தப்புவாகு நிலப்பகுதி மனாசேயுக்கு சொந்தமாயிற்று. ஏனெனில் மனாசேயினுடைய எல்லையில் இருந்த தப்புவாகு நகர் எப்ராமின் மக்களுக்கு சொந்தமாய் இருந்து வந்தது. இந்த எல்லை கானா ஆற்றை நோக்கி இறங்குகின்றது. ஆற்றுக்கு தென்புறமாக உள்ள இந்நகர்கள் எப்ராயிமுக்கு சொந்தமானவை. இவை மனாசேயினுடைய நகர்களுக்கு நடுவில் உள்ளன. மனாசேயினுடைய எல்லை ஓடைக்கு வடக்கில் உள்ளது. அது கடலில் முடிவடைகிறது. எப்ராமின் பகுதிக்கு தெற்காகவும் மனாசேயின் பகுதிக்கு வடக்காகவும் கடல் அவற்றின் எல்லையாக இருந்தது. அப்பகுதியில் வடக்கில் ஆசேருக்கு உரிய எல்லையையும் கிழக்கில் இசக்காருக்கு உரிய எல்லையையும் தொட்டன. இசக்கார், ஆசேர் எல்லைகளுக்கு பெத்சானும் அதன் ஊர்களும் இப்லாயாமும்
அதன் ஊர்களும், தோரின் குடிமக்களும் அதன் ஊர்களும், ஏன்தோரினுடைய குடிமக்களும் அதன் ஊர்களும், தானாக்கின் குடிமக்களும் அதன் ஊர்களும், மெகிதோவினுடைய குடிமக்களும் அதன் ஊர்களும் மனாசேக்கு உரிமையாக்கப்பட்டார்கள். மனாசேயினுடைய மக்களால் இந்நகர்களை கைப்பற்ற முடியவில்லை. கானானியர் அப்பகுதியிலேயே தங்கிவிட உறுதி பூண்டனர். இஸ்ரேலுடைய புதல்வர் வலிமை பெற்றவுடன் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை அடிமை வேலைக்கு அமர்த்தி கொண்டனர். யோசேப்பின் புதல்வர் யோசுவாவிடம், ஏன் எங்களுக்கு உரிமை சொத்தாக ஒரே ஒரு பங்கு அளித்தீர்? எங்கள் மக்கள் பெருந்தொகையினர் ஆயிற்றே. ஆண்டவர் எங்களுக்கு இத்துணை ஆசி வழங்கியுள்ளாரே என்றனர். யோசுவா அவர்களிடம், நீங்கள் திரளான மக்களாக இருப்பதால் பெரிசியர், இபாவிமியர் ஆகியனுடைய காட்டு நிலத்திற்கு போய் அதை திருத்திக் கொள்ளுங்கள். எப்ராயிம் மலைப்பகுதியோ உங்களுக்கு மிகவும் குறுகலானது என்றார். யோசேப்பினுடைய மக்கள், மலைப்பகுதி எங்களுக்கு போதாது, மேலும் சமவெளிகளில் இருக்கிற அந்த பெத்சானிலும் அதன் ஊர்களிலும் மற்றும் இஸ்ரேல் சமவெளிகளிலும் வாழும் கானானியர் அனைவரிடமும் இரும்பு தேர்கள் இருக்கின்றனவே என்றார்கள். யோசுவா யோசேப்பின் வீட்டாரான எப்ராமிடமும் மனாசேயிடமும், நீங்கள் திரளான மக்கள், வலிமை மிக்கவர்கள், உங்களுக்கு ஒரு பங்கு மட்டும் இல்லை. மலைப்பகுதியும் உங்களுடையதே. அது காட்டுப்பகுதியாக இருப்பதால் அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதன் எல்லை அனைத்தும் உங்களுக்கு சொந்தம். ஏனெனில் கானானியருக்கு இரும்பு தேர்கள் இருந்தாலும், அவர்கள் வலிமை உள்ளவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை விரட்டுவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.